அன்பானவர்களே, எபிரேயர் நிருபம் 2ஆம் பகுதி பரீட்சைக்கு தயாராகின்ற மக்களே, உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சித்தி எய்த வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய விருப்பமும் கூட. இது ஒரு புறம் இருக்க, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பாய் நான் தருகிறேன். கேள்விகள், அதிகமான கேள்விகள் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பீர்கள். அதாவது தேர்வு வினாக்களை விட எழுத்துக் கேள்விகள் நீங்கள் அறிந்தவற்றை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்பதை காணும்படியான பரீட்சை தான் இது. எழுத்து வேலை. அதற்கு நீங்கள் அதிகமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வரியில் அல்லது 2 வரிக்கு மேலாக இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வரமாட்டாது. எனவே அதிகமாய் எழுதி நீங்கள் நேரங்களை வீணடிக்காதபடிக்கு சுருக்கமாக எழுதி கருத்தாய் எழுதினால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உதாரணமாக ஒரு கேள்வி இப்படி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். எபிரேயர் நிருபத்தை பவுல் தான் எழுதியதற்குரிய காரணம் என்ன என்று ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதில் கீழே உண்டு. தீமோத்தேயு பற்றி வருகிறது என்று நீங்கள் தீமோத்தேயு என்று சொல்லை போடலாம். தீமோத்தேயுவை பற்றி வருகிறது. இத்தாலியா தேசத்தார் வாழ்த்துகிறார் என்ற சொல்லு வருகிறது. எனவே அவர் ரோமில் இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கிருபை சமாதானம் உண்டாவதாக என்பது இது பவுலுடைய நிருபங்களை காணப்படுகின்ற ஒரு பொதுவான வாழ்த்துகள். எனவே இவற்றை கொண்டு பவுல்தான் எழுதினார் என்பதை ஊகிக்க முடியும். அந்த 3ஐயும் போட்டு விட்டாலே காணும். எனவே அதிகமாக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தீமோத்தேயு காணப்படுகிறார். கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்து செய்தி காணப்படுகிறது. அல்லது செய்தி அந்த சொற்கள் மட்டும், அல்லது இத்தாலியா தேசத்தார் வாழ்த்துகிறார்கள். எனவே பவுல் எழுதியிருக்கலாம் என்ற சுருக்கமான இந்த 3 பதிலுடன் நீங்கள் எழுதி பழக வேண்டும். இதுக்கு கட்டுரை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு இவைகள் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வெற்றி உண்டாகட்டும்.